வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்பெஷல் ரெசிபி பாவ் பாஜி. அது இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவ் பாஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3 உருளைக்கிழங்கு, பாதி காலிஃப்ளவர், 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 2 கேரட், 1 குடை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. அடுத்து பாவ் பாஜிக்கான பன் எடுத்துக்கோங்க. இப்போ பாவ் பாஜி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம பாவ் பாஜி செய்கிறதுக்கு ஒரு பேனில் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சூடானதும் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற குடை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வேகட்டும். இதை வேணும்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் நல்லா மசிச்சுக்கலாம். மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இது கூட பீட்ரூட், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காயை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த வதங்கின தக்காளி கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், பாவ் பாஜி மசாலா இந்த 2ஐயும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம காய்கறி வேக வச்ச தண்ணி நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த தண்ணியவே இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் எல்லா சத்துமே இதில் இருக்கும். அதனால் நீங்கள் தேவையான தண்ணி அதில் இருந்தே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் பாவ் பாஜிக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்லில் நெய் இல்லை வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பண்ணில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பண்ணை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.